வணக்கம். நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன். நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்கள்ல ஒண்ணு என்ன தெரியுதுன்னா, கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லோருக்கும் கல்வி அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்திருக்கிறாங்க. ஏன்னா நக்கீரர் யாரு? அவர் சங்கு அறுக்கிற ஒரு தொழிலை செஞ்சவர். இது மாதிரி நிறைய பேர் பல்வேறு தொழிலை செஞ்சவங்க அந்த காலத்துல பெரிய பாடல்கள்லாம் இயற்றியிருக்காங்க. அதனாலதான் ஒரு ஒரு கண்ண பரம்பரை கதை என்ன சொல்லும், சிவபெருமான் வந்தாராம். நக்கீரன் தன் பாட்டுல குறை சொன்ன உடனே அவர் கோவம் வந்துருச்சான் சிவபெருமானுக்கு. அவர் சொன்னாராம், சங்கை கீறு கீரென்று இருக்கும் கீரனோ என் பாட்டில் பிழை சொல்ல வல்லான். சங்க இருக்கிறவன் நீ என் பாட்டில் பிழை சொல்ல, நான் யாரு கடவுள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே நக்கீரனுக்கு கோவம் வந்துருச்சு. நக்கீரன் சொன்னாரு, சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார் கேது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வோம்னு கடவுளையே பார்த்து, நீ என்ன தொழில் பண்ற? நீ சுடுகாட்டில் போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க, சுடுகாட்டில் டான்ஸ் ஆடிட்டு இருக்க, நீ என்ன என்னை பார்த்து குறை சொல்றது? ஒரு தொழில் செய்யறவன் பார்த்தா இப்படி குறை சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாருன்னு சொல்லி ஒரு கதை சொன்னா. அப்போ தொழிலுடைய மேன்மை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருந்தாங்க, கல்வியுடைய மேன்மை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த தொழில் எந்த தொழில் செஞ்சாலும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொல்லி இருந்தது. கல்வி கற்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்காங்க. அதை பாண்டியன் நெடுஞ்செழியன், இவர் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் சொல்லுவாங்க. இவரும் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியனும் வேற வேற நெடுஞ்செழியன்கள். இந்த பாண்டியன் பாடினதா, ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் பாடினதா ஒரு பாடல் இந்த புறநானூற்று பாடல் திரட்டுல இருக்கு. முதல்ல பாடலுடைய கருத்தை பார்ப்போம், அதுக்கப்புறம் அதை பத்தி என்னுடைய கருத்தை பார்ப்போம். அவர் சொல்றாரு, ஒற்றொழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முடியாது கற்றல் நன்றே. அதாவது பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது கஷ்டப்பட்டு நீங்க படிச்சிடணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, பிறப்போர் அன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயின் மனம் தெரியும். ஒரு குழந்தை நல்லா படிக்கிறான்னா அந்த குழந்தை மேல பிரியம் அம்மாவுக்கு அதிகமாகும். அடுத்து, ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக என்னாது அறிவுடையோன் பால் அரசும் செல்லும். ஒரு குடியில நிறைய பேர் இருக்காங்க, அதுல மூத்தவர் வாருங்க மரியாதை கொடுக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. அதுல நல்லா படிச்சவர் யாருன்னு சொல்லி அவருக்கு தான் மரியாதை கொடுப்பாங்க. அரசே அப்படித்தான் செய்யும். கடைசியா, வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கட்படுமே அப்படின்னு முடிச்சிருக்காரு. இது கல்வியுடைய சிறப்பை சொல்றதுங்கிற அளவுல எனக்கு இது ரொம்ப பிடித்த பாடல் தான். ஆனா இது சங்க காலத்துல அப்படின்னு சொல்லப்படுகிற பழந்தமிழ் இலக்கிய காலத்துல எழுதின பாடலா அப்படிங்கிற பத்தி எனக்கு ஒரு ஐயம் இருக்கு. ஏன்னா வர்ணாசிர தர்மம்ங்கிறது சங்க இலக்கிய காலங்கள்ல இவங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன், சங்க இலக்கியம் சொல்றமே அது பழந்தமிழ் இலக்கியம், ஃபார் வாண்ட் ஆஃப் அ பெட்டர் வேர்ட்னு சொல்றோம்ல, அது மாதிரி சங்க இலக்கியம் சொல்றாங்க. இப்போ அதுல இந்த வர்ணாசிரமம் அதுல நிலை பெற்று இருக்கவில்லை. ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கட்படுமேன்னு சொல்லியிருக்காருன்னா, இந்த பாடல் அவர் எழுதினது தானா, அல்லது பிற்கால பாடல் இந்த புறநானூற்றோட சேர்க்கப்பட்டு விட்டதா அப்படிங்கிறதெல்லாம் மொழி வல்லுநர்கள் ஆராய்ந்து கருத்து சொல்ல வேண்டும். ஏன்னா எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இந்த புறநானூற்றை 400 தொகுத்தவர் யாருன்னு தெரியாது, எந்த காலத்துல தொகுத்தான்னு தெரியாது. ரொம்ப பெரிய சேவையை செஞ்சாரு தமிழுக்கு. பல காலங்களில் இருந்த அருமையான கருத்துக்களை தொகுத்தாரு. இது எந்த காலம், இவர் சொன்ன அந்த மன்னர் தான் ஏற்றினாரா, இதெல்லாம் ஆராய தகுந்தது. எது எப்படியோ, மற்ற கருத்துக்கள் எப்படி இருந்தாலும் கல்வி எவ்வளவு மேன்மையானது அப்படிங்கிறத பத்தி ரொம்ப சிறப்பா இந்த மன்னர் அல்லது இந்த பாடலை எழுதினவர் சொல்லியிருக்காருங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. கல்வியை மதித்த நாடு நம்முடைய தமிழ்நாடு. வணக்கம்.